Welcome to Accountancy Online class. So last class la 11th standard subsidiary book lesson discuss பண்ணிட்டு இருக்கோம். So அதுல வந்து cash book அப்படிங்கறது டிஸ்கஸ் பண்றோம். ஓகே, டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். So cash bookனா என்ன ரீசனுக்காக cash book அப்படிங்கறது prepare பண்றோம். That means என்ன purposeக்காக cash book prepare பண்றோம். Then types of cash bookனா என்ன types of cash book இருக்கு அப்படிங்கறத டிஸ்கஸ் பண்ணோம். ஓகேவா? So types of cash book னு வரும்போது single column cash book, double column cash book, three column cash book and petty cash book. So இந்த four types இருக்கு. ஓகேவா? So cash book அப்படினாலே only எதை மட்டும் தான் ரெக்கார்ட் பண்ணனும் அப்படினா cash receipts and cash payments. Cash transactions மட்டும் தான் ரெக்கார்ட் பண்ணனும். Credit transaction ரெக்கார்ட் பண்ண மாட்டோம். ஓகேவா? Credit transaction இது previous lessonல வரக்கூடிய இந்த subsidiary book 1 ல நம்ம ரெக்கார்ட் பண்ணுவோம். இது வந்து subsidiary book 2 only cash transaction மட்டும் ரெக்கார்ட் பண்ணக்கூடிய டாபிக் தான் இது. ஓகேவா? சோ இதுல ஃபர்ஸ்ட் ரெண்டு டைப்ஸ் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்றோம். என்னென்ன டைப்லாம் அப்படினா சிங்கிள் காலம் கேஷ் புக்கும் டபுள் காலம் கேஷ் புக்கும் நம்ம என்ன பண்ணோம் அப்படினா டிஸ்கஸ் பண்ணோம். சிங்கிள் காலம் அண்ட் டபுள் காலம் அப்படிங்கிறது எதை பேஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணோம், எதை பேஸ் பண்ணி டிவைட் பண்றாங்க அப்படினா அமௌண்ட் அப்படிங்கிற காலம் இன் போத் சைடு, டெபிட் சைடு அண்ட் கிரெடிட் சைடுல அமௌண்ட் அப்படிங்கிற காலம் வந்து சிங்கிள் காலம் கேஷ் புக் அப்படினா சிங்கிள் காலம் அமௌண்ட் மட்டும் இருக்கும். டபுள் காலம் கேஷ் புக் அப்படினா அமௌண்ட் காலம் டபுள் காலம் இருக்கும் இன் போத் சைடு, டெபிட் சைடு அண்ட் கிரெடிட் சைடு. ஓகேவா? சோ இப்போ சிங்கிள் காலம்ல அமௌண்ட் காலம் சிங்கிள் காலம், தென் டபுள் காலம்ல அமௌண்ட் காலம் பாத்தீங்கன்னா ரெண்டா டிவைட் பண்ணுவோம். ஒன்னு டிஸ்கவுண்ட் காலம் அப்புறம் கேஷ் காலம். அதே மாதிரி கிரெடிட் சைடுல டிஸ்கவுண்ட் காலம் கேஷ் காலம் அப்படின்னு சொல்லி என்ன ஆகும் அப்படின்னா டிவைட் பண்ணுவோம். ஓகேவா? இப்போ அடுத்து வரக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னா அதோட கண்டினியூஷன் தான் த்ரீ காலம் கேஷ் புக். ஓகேவா? கேஷ் புக்ல த்ரீ காலம் கேஷ் புக். So three column cash book அப்படினா என்ன அப்படினா the amount column in this cash book, the amount column in both side three column. ஓகேவா? எத்தனை காலம் இருக்கு அப்படிங்கறாங்க amount column 3 ஆ டிவைட் பண்ணனும். சரியா? டபுள் காலம் amount காலத்தை டபுளா டிவைட் பண்ணனும், 2 ஆ டிவைட் பண்ணனும். 3 காலம் வரும்போது என்ன பண்ணுவோம் அப்படினா amount காலத்தை என்ன பண்ணுவோம் அப்படினா 3 டைப்ஸ் ஆ டிவைட் பண்ணுவோம். எங்க அப்படினா in cash bookல கேஷ் புக் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுவோம். சோ அப்படி ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய புக்ல நம்ம என்ன பண்ணுவோம் அப்படினா அமௌண்ட் அப்படிங்கிற காலத்தை 3 டைப்ஸ் ஆ டிவைட் பண்ணுவோம். So that's why this cash book is called three column cash book. ஓகேவா? சோ இதுல வந்து என்னன்னா 3 column cash book வரும்போது ஆல்ரெடி நம்ம ரெண்டு டபுள் காலம் cash book பார்த்துட்டோம். டபுள் காலம் cash bookல என்னென்ன காலம்லாம் வந்துச்சு அப்படினா டிஸ்கவுண்ட் காலம் அப்படிங்கிறதும் கேஷ் காலம் அப்படிங்கிறதும் both side வந்துச்சு, டெபிட் சைடு அண்ட் கிரெடிட் சைடு. அப்போ அந்த ரெண்டு 2 காலம் கண்டிப்பா என்ன வர போகுதுன்னா அந்த 3 காலம் வர போகுது. எக்ஸ்ட்ரா ஒரு காலம் ஆட் ஆக போகுது. இந்த காலம் இஸ் கால்ட் பேங்க் காலம். ஓகேவா? in large type of business, in multinational business, in large size of business எல்லாம் பாத்தீங்க அப்படினா பேங்க் டிரான்சாக்ஷன் மேக்ஸिमम எல்லா டிரான்சாக்ஷனும் எது ரிலேட்டடா இருக்கும் அப்படினா பேங்க் டிரான்சாக்ஷன் ரிலேட்டடா இருக்கும். சோ பேங்க் டிரான்சாக்ஷனா தான் இருக்கும். சோ அப்ப அந்த பேங்க் டிரான்சாக்ஷனை ரெக்கார்ட் பண்றதுக்கு செப்பரேட்டா ஒரு காலம் கிரியேட் பண்றோம். ஓகேவா? கேஷ் டிரான்சாக்ஷனை ரெக்கார்ட் பண்றதுக்கு கேஷ் அப்படிங்கிற காலமும், டிஸ்கவுண்ட் காலத்தை ரெக்கார்ட் பண்றதுக்கு டிஸ்கவுண்ட் அப்படிங்கிற காலமும், இந்த பேங்க் டிரான்சாக்ஷனை ஃபுல்லா ரெக்கார்ட் பண்றதுக்கு பேங்க் அப்படிங்கிற ஒரு காலத்தை டெபிட் சைடு அண்ட் கிரெடிட் சைடுல என்ன பண்றோம் அப்படினா ஆட் பண்றோம். ஓகேவா? சோ அப்ப 3 காலம் கேஷ் புக்ல எக்ஸ்ட்ரா ஒரு காலம் ஆட் ஆக போகுது. the column is called bank column. ஓகேவா? சோ remaining 2 காலம் என்னென்ன காலம் அப்படினா டிஸ்கவுண்ட் காலம் அண்ட் கேஷ் காலம். then last காலம் என்ன காலம் அப்படினா பேங்க் காலம். ஓகே? சோ இதோட ஃபார்மட் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். 3 காலம் கேஷ் புக், first column date and receipts, that means particulars mention பண்ணாலும் ஓகே, இல்ல receipts mention பண்ணாலும் ஓகே. receipts, then RN receipt number, then LF ledger folio, then amount. So this is debit side. So amount column 3 காலமா டிவைட் பண்றோம். ஓகேவா? சோ அமௌண்ட் அப்படிங்கறத 3 டைப்ஸா டிவைட் பண்றோம். ஃபர்ஸ்ட் டிஸ்கவுண்ட், செகண்ட் பேங்க் கேஷ், தேர்ட் பேங்க். ஓகேவா? ஃபர்ஸ்ட் காலம் டிஸ்கவுண்ட், second column cash, the last column bank. So double column cash bookல
டிஸ்கவுண்ட் காலம் கேஷ் காலம் மட்டும் தான் இன்க்ளூட் ஆகும். எந்த காலம் வராது அப்படின்னா பேங்க் காலம் அப்படிங்கிறது வராது. இது 3 காலம் கேஷ் அப்படிங்கிறனால நம்ம என்ன பண்றோம், பேங்க் காலத்தை ரெக்கார்ட் பண்றோம். ஓகே, பேங்க் காலத்தை எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி கிரெடிட் சைடில் வரும்போது date, payments are particulars. Okay, payments, then VN, LF, and same amount column is divided into 3 types. amount column அதே மாதிரி தான். என்னென்ன காலம்னா டிஸ்கவுண்ட் காலம், கேஷ் காலம் அண்ட் பேங்க் காலம். ஓகே, ஸோ தீஸ் ஆர் த ஃபார்மேட் ஆஃப் 3 காலம் கேஷ் புக். ஃபர்ஸ்ட் காலம் ரிசிப்டோட டேட் எழுதுவோம், தென் RN ரிசிப்ட் நம்பரு. இந்த ரிசிப்ட்ல என்ன எழுதுவோம் அப்படின்னா யார்கிட்ட நம்ம ரிசீவ் பண்ணியிருக்கோம், கேஷ் ரிசீவ் பண்ணியிருந்தாலும் ஓகே கேஷ் காலத்தில் மென்ஷன் பண்ணுவோம். பேங்க் மூலயமா ரிசீவ் பண்ணியிருந்தா அதை எங்கே மென்ஷன் பண்ணுவோம், பேங்க் காலத்தில் மென்ஷன் பண்ணுவோம். தென் டேட்டு, பேமெண்ட்ஸோட டேட் எழுதுறோம், தென் பேமெண்ட்ஸ் டீட்டெயிலு, தென் VN அப்படிங்கிறது வவுச்சர் நம்பர், தென் LF லெட்ஜர் ஃபோலியோ, தென் டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு, தென் கேஷ் ரிலேட்டடான டிரான்சாக்ஷன் ஃபுல்லாக, கேஷ் பேமெண்ட்ஸ் ஃபுல்லாக எங்கே எழுதுவோம் கேஷ் காலத்துலையும், பேங்க் பேமெண்ட்ஸ் ஃபுல்லாக பேங்க் காலத்துலையும் மென்ஷன் பண்ணுவோம். இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கேஷ் சிங்கிள் காலம் கேஷ் புக் அண்டு டபுள் காலம் கேஷ் புக்கில் பார்த்தீங்கன்னா கேஷ் ரிசிப்டாக இருந்தாலும் சரி, பேங்க் ரிசிப்டாக இருந்தாலும் சரி, கேஷ் பேமெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, பேங்க் பேமெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் எங்கே தான் மென்ஷன் பண்ணோம் அப்படின்னா கேஷ் காலத்தில் தான் மென்ஷன் பண்ணணும். பட் இங்கே என்ன பண்ணுறோம், 3 காலம் கேஷ் புக்கில் பேங்க்னு சொல்லி செப்பரேட்டாக ஒரு காலம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கிரியேட் பண்ணுறோம். ஸோ கிரியேட் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த பேங்க் ரிசிப்ட், பேங்க் பேமெண்ட்ஸ், வாட் ஆர் த ஐட்டம்ஸ் ரிசீவ்டு த்ரூ பேங்க், the transactions are entered in bank column, not cash column. Okay, then what are the transactions are related to payments through bank. Okay, bank மூலமா நம்ம பே பண்றோம் அப்படின்னா it will be appearing in credit side of the bank column. Okay, so அதை மட்டும் மைண்ட் வச்சுக்கோங்க, சரியா? ஸோ இதான் இதோட ஃபார்மேட் அப்படின்னா கேஷ் புக் 3 காலம் கேஷ் புக்கோட ஃபார்மேட்டு. தென் ஆஸ் யூஸ்வல் எப்போதும் போல என்ன பண்ணலாம் அப்படின்னா கேஷ் காலத்தை எப்படி நம்ம டோட்டல் பண்ணுவோம், சிங்கிள் காலம் அண்ட் டபுள் காலத்தை எப்படி நம்ம டோட்டல் பண்ணி பேலன்ஸ் பண்ணமோ அதே ப்ரொசீஜர் தான் எங்கேயும் ஃபாலோ பண்ண போகிறோம் அப்படின்னா 3 காலம் கேஷ் புக்லையும் ஃபாலோ பண்ண போகிறோம். ஓகேவா? ஒரே ஒரு சம் மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதுக்கு முன்னாடி என்னன்னா இதில் ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக் இருக்குது. என்ன டாபிக் அப்படின்னா கான்ட்ரா என்ட்ரி அப்படிங்கிற ஒரு டாபிக். ஓகேவா? கான்ட்ரா என்ட்ரி அப்படின்னா என்ன அப்படின்னா கான்ட்ரா அப்படின்னாங்க அந்த கான்ட்ரா என்ட்ரி அந்த டிரான்சாக்ஷன் என்ட்ரி பண்ணக்கூடிய ரெக்கார்ட் பண்ணக்கூடிய ப்ராசஸ் பேர் கான்ட்ரா என்ட்ரி அப்படிங்க. கான்ட்ரா அப்படின்னா என்ன, ஆப்போசிட் அப்படின்னா கான்ட்ரா என்னது ஆப்போசிட். ஓகேவா? ஒரு டிரான்சாக்ஷன் வந்து இஃப் எனி ஒன் டிரான்சாக்ஷன் அஃபெக்ட் போத் அக்கௌண்ட், என்னென்ன அக்கௌண்ட்ல அஃபெக்ட் பண்ணும் அப்படிங்கிறாங்க, கேஷ் காலத்தையும் அஃபெக்ட் பண்ணும், பேங்க் காலத்தையும் அஃபெக்ட் பண்ணும். ஓகேவா? தீஸ் ஆர் கால்டு கான்ட்ரா. ஓகேவா? கான்ட்ரா மீன்ஸ் ஆப்போசிட் அப்படிங்கிறாங்க. ஓகேவா? ஸோ இப்போ இதில் ரெக்கார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம வேற எந்த அக்கௌண்ட்லையும் நம்ம என்ன பண்ண வேண்டாம், கேஷ் காலத்துல இல்லை பேங்க் காலத்துல என்ன பண்ண வேண்டாம், ரெக்கார்ட் பண்ண வேண்டாம். ஓகேவா? கான்ட்ரா மீன்ஸ் ஜஸ்ட் ரிமெம்பர் கான்ட்ரா இஸ் அஃபெக்ட் போத் கேஷ் காலம் அண்ட் பேங்க் காலம். இஃப் எனி ஒன் டிரான்சாக்ஷன்ஸ் அஃபெக்ட் cash account and bank account, that means cash column and bank column, it is called contra. The entries is called contra entry. ஓகேவா? அதை என்ட்ரி பண்றோம்னா அதுக்கு அந்த ப்ராசஸ் பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா கான்ட்ரா என்ட்ரி அப்படின்னா. ஸோ அப்போ அதை ரெக்கார்ட் பண்ணும்போது LF அப்படிங்கிற காலத்துல C அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணணும். ஓகேவா? LF அப்படிங்கிற காலத்துல என்ன பண்ணணும், C அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணணும். C denotes contra. ஓகேவா? இது சப்போஸ் பேமெண்ட்ஸ் எழுதுற அப்படின்னா LF காலத்துல C அப்படின்னு சொல்லி என்ன பண்றீங்க மென்ஷன் பண்ணணும். ஓகேவா? ஸோ எந்த என்ட்ரிக்கு நேராக எந்த டிரான்சாக்ஷனுக்கு நேராக நம்ம என்ன பண்றோம் ரெக்கார்ட் பண்றோமோ அது அந்த டிரான்சாக்ஷன் நேராக நீங்க என்ன மென்ஷன் பண்ணணும் அப்படின்னா C அப்படிங்கிற வேர்டை மென்ஷன் பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்போ கான்ட்ரா என்ட்ரி எப்படி அஃபெக்ட் ஆகும், என்னென்ன டிரான்சாக்ஷன்லாம் கான்ட்ரா என்ட்ரியில் வரும் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேவா?
contra entry. Okay, contra entry ன்னு சொன்னா அப்படினா it is opposite. Opposite means என்னன்னா if any one transaction affect both cash and bank account. Okay, cash account affect பண்ணும், bank account affect பண்ணும். So அந்த மாதிரியான transaction என்ன அப்படினா first transaction cash paid into bank. Cash paid into bank. So இப்போ இதுக்கு journal entry என்னடா bank account debit to cash account. Okay, so இதுல என்ன வருது bank வருது cash வருது. So it is called contra entry. Next, cash withdraw from bank. Withdraw from bank. So what is the journal entry? It is opposite entry. Cash account debit to bank account. So it is also contra entry because in this journal entry cash account and bank account are included. Okay. The next, check deposited into bank. Check deposited into bank. So same entry in our bank account debit to cash account. Then last one, cash withdraw from bank for office use. Cash withdraw from bank for office use. So journal entry is journal entry in our home. Cash account debit to bank account. So the journal entry எப்படி கிரியேட் பண்ணனும் அப்படிங்கறத நான் ஃபர்ஸ்ட் थर्ड லெசன் பாக்கும்போது கோல்டன் ரூல்ஸ் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணனும் அப்படினா journal entry எல்லாம் கிரியேட் பண்ணுவோம். ஓகேவா? பர்சனல் அக்கவுண்ட், ரியல் அக்கவுண்ட் and நாமினல் அக்கவுண்ட் அதுல வரக்கூடிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃப்ரேம் பண்ணி நம்ம என்ன பண்ணனும் அப்படினா journal entry கிரியேட் பண்ணுவோம். சோ இப்போ இந்த இருக்கக்கூடிய டிரான்சாக்ஷனோட journal entry எல்லாம் பாத்தீங்கன்னா காமனா வரும். எல்லாத்துலயுமே என்ன இருக்கு அப்படினா பேங்க் இருக்கு, கேஷ் இருக்கு. பேங்க் ஒரு டெபிட்ல பேங்க், ஒரு டெபிட்ல கிரெடிட், கிரெடிட்ல கேஷ், இல்லனா டெபிட்ல கேஷ், கிரெடிட்ல பேங்க். சோ இந்த மாதிரி எல்லாத்துலயும் என்ன இருக்கு அப்படினா கேஷ் அக்கவுண்ட் இருக்கு, பேங்க் அக்கவுண்ட் இருக்கு. சோ இப்போ இந்த மாதிரியான டிரான்சாக்ஷன் ஃபுல்லா என்ன டிரான்சாக்ஷன் அப்படினா கான்ட்ரா என்ட்ரி அப்படிங்கறாங்க. ஓகேவா? because cash account and bank account are affected in same time. Same time ல என்ன ஆகுது அப்படினா affect ஆகுது. ஓகேவா? சேம் journal entry. For example, bank account debit to Kannan account. Kannan account. It is not contra entry because bank account only is appearing, not cash account. Okay, cash account அப்படிங்கிறது இங்க வரல. சோ இப்போ இத வந்து நம்ம என்ன சொல்ல மாட்டோம் அப்படினா contra entry னு சொல்ல மாட்டோம். சோ இப்போ contra entry னா என்ன அப்படினா bank account வரணும், என்ன வரணும், cash account வரணும். ஓகேவா? சோ இப்போ இந்த வேர்டை LF காலத்துல நம்ம எப்படி மென்ஷன் பண்ணோம் அப்படினா C அப்படினு சொல்லி மென்ஷன் பண்ணோம். ஓகேவா? C அப்படிங்கறது எதை டினோட் பண்ண அப்படிங்கறாங்க, contra அப்படிங்கறத டினோட் பண்ணும். ஓகேவா? ஒரே ஒரு சம் மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணிறேன். Page number 181 ல illustration sum 4 பாருங்க. Illustration 4, 3 column cash flow in the books of name and Duraraj. Duraraj 3 column cash flow. Three column cash flow. Okay. Debit, credit. So debit la date, then receipt, then RN, then LF, then amount. So amount 3 divide பண்றோம், discount
cash and bank. Credit side date, payments, VN, then LF, then amount 3 divide பண்றோம், discount, cash and bank. Okay, so first of all, cash in hand 2017 March 1, cash in hand and cash at bank 12,000. So opening 2017 January, March 1 to balance B by D. So cash at 12,000, bank level of 15,000. Okay, next for it, cash paid into bank. So it is contracted. Bank account debit to cash account. So bank account debit அப்படிங்கிறது bank account or debit. So debit ல date என்னடா 2 bank account debit to cash தானே. So to cash account LF plus C அப்படின்னு மென்ஷன் பண்ணணும். then amount எங்க மென்ஷன் பண்ணணும் அப்படின்னா bank காலத்துல மென்ஷன் பண்ணணும். ஓகேவா. so எவ்வளவு amount பே பண்றோம் 11,000. ஓகேவா நம்ம சரியா. the next bank account debit to cash account. bank account debit ல cash account எழுதி bank account மென்ஷன் பண்ணியாச்சு. இப்போ cash account ல மென்ஷன் பண்ணனும். அப்போ 31st March 2 by bank account. then cash காலத்துல எவ்வளவு amount மென்ஷன் பண்ணனும் 11,000. okay. then LF ல C cash காலத்துல எவ்வளவு மென்ஷன் பண்ணனும் 11,000. then LF ல C. ஓகேவா. next பாருங்க. so it is called contract. ரெண்டு சைடுலயுமே என்ட்ரி பண்ணனும். ஓகேவா. next பாரு, goods sold 18,500, half it's received in cash and half is received by check. it is immediately deposited into bank. ஓகேவா. என்ன பண்றோம் அப்படினா goods sales பண்றோம். then goods sales பண்ணதுல half amount என்ன பண்றோம் அப்படினா cash ஆ receive பண்றோம். remaining amount என்ன பண்றோம் அப்படினா bankல deposit பண்ணிரோம். ஓகேவா. so அப்போ goods sale date என்னவா 3 ல 2 sales மொத்தம் எவ்வளவு amount சேல்ஸ் பண்றோம் 18,500. so for 2 sales account 18,500 ல cash எவ்வளவு receive பண்றோம் half amount சொல்றாங்க. so அப்ப 9,250. then remaining to 9,250 எதா receive பண்றோம் செக்கா receive பண்ணி bankல deposit பண்றோம். ஓகேவா. so அப்ப bank காலம் 9,250. okay. next பாருங்க, sold on credit to Jayaraj. Jayaraj credit க்கு சேல்ஸ் பண்றோம். so இது credit transaction, it is not appearing because it is only cash transaction மட்டும் தான் ஆகும் appear ஆகும். next பாருங்க 8 ல March 8 ல Jayaraj send a check in full settlement. previous transaction நம்ம என்ன பண்றோம் அப்படினா Jayaraj credit க்கு சேல்ஸ் பண்றோம். எவ்வளவுக்கு 7,000 க்கு credit க்கு சேல்ஸ் பண்றோம். so Jayaraj பே பண்ணக்கூடிய அமௌண்ட எவ்வளவு அமௌண்ட் பே பண்றாங்க 6,900 full settlement பண்ணிட்டாங்க. so அப்ப 100 rupees நம்ம என்ன பண்றோம் அப்படினா அவங்களுக்கு டிஸ்கவுண்ட் ப்ரொவைட் பண்றோம். so 8 to Jayaraj account. ஓகேவா. செக் ரிசீவ் தான் பண்றோம், நம்ம பேங்க்ல டெபாசிட் பண்ணல. சோ அதனால என்ன பண்றோம் எவ்வளவு 6,900 100 rupees என்னது டிஸ்கவுண்ட். ஓகேவா. the next
புரிஞ்சப்போ 7000க்கு கிரெடிட் சேல்ஸ் பண்ணுறோம். அந்த 7000க்கு ஒன்லி எவ்வளோ மட்டும் தான் பே பண்ணுறாங்க, ஒரு பர்டிகுலர் டேட்டில் பே பண்ணதுனால 6900 டிஸ்கவுண்ட் அலோடு 100 rupees. திரும்ப 12th பாருங்கள், இந்த செக்கை நம்ம என்ன பண்ணுறோம், ரிசீவ் பண்ண செக்கை நம்ம கேஷாக தான் கன்சிடர் பண்ணணும். அதனால் கேஷ் காலத்தில் எழுதிட்டோம். திரும்ப அந்த செக்கை நம்ம கேஷாக கன்வெர்ட் பண்ணணும். ஸோ அப்போ கேஷாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நம்ம எங்கே டெபாசிட் பண்ணுறோம், பேங்க்கில் டெபாசிட் பண்ணுறோம். ஸோ அப்போ இதே அமௌண்ட்டை பேங்க்கில் டெபாசிட் பண்ணுவோம். ஸோ அப்போ டேட்டு 12. ஸோ இது கான்ட்ரா என்ட்ரி. ஓகேவா, டேட் என்னது 12, கான்ட்ரா என்ட்ரி. 2 என்ன வரும், பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு கேஷ் அக்கௌண்ட். ஸோ இப்போ 2 கேஷ் அக்கௌண்ட் C, then 6,900, then 12 by bank account 6,900, cash call 6,900. Okay, next one, bought goods from Iqbal and issued a check to him immediately. ஓகேவா, இக்பால்ட்ட இருந்து goods purchase பண்றோம். அந்த purchase பண்ணதுக்கு கேஷா பே பண்ணாம நம்ம என்ன இஷ்யூ பண்றோம் அப்படினா செக் இஷ்யூ பண்றோம். சோ அப்ப பேமெண்ட் தான் டேட் என்னடா 14 by purchase. goods தான் purchase பண்றோம். சோ அப்ப purchaseனா வந்து இக்பால்னு எழுதக்கூடாது. ஓகேவா, purchase account எவ்வளவு purchase பண்றோம், 8500 செக்கா பே பண்றோம். சோ அப்ப பேங்க் காலத்துல 8500. ஓகேவா, கேஷா பே பண்ணாதான் கேஷ் காலத்தில் மென்ஷன் பண்ணணும். நம்ம எதாவது பே பண்ணுறோம், செக்காக பே பண்ணுறோம். ஸோ அதனால் கேஷ் காலத்தில் மென்ஷன் பண்ணாமல் பேங்க் காலத்தில் 8500. தென் 15 பாரு, பாட் குட்ஸ் ஃப்ரம் முரளி ஆன் கிரெடிட். ஸோ கிரெடிட் பேசிஸ், இது கேஷ் புக்கு, அதனால் ரெக்கார்ட் பண்ண மாட்டோம். இந்த 19th பாரு, ரிசீவ் ஏ செக் ஃப்ரம் கண்ணப்பன் இன் ஃபுல் செட்டில்மெண்ட் ஆஃப் ஹிஸ் அக்கௌண்ட். கண்ணப்பன்றது என்ன பண்ணுறோம் அப்படின்னா செக் ரிசீவ் பண்ணுறோம். எவ்வளோக்கு ரிசீவ் பண்ணுறோம், 2000 அமௌண்ட்டுக்கு எவ்வளோ தான் ரிசீவ் பண்ணுறோம் அப்படின்னா 1975 தான். ஸோ அப்போ ரிமைனிங் 25 என்னது டிஸ்கவுண்ட் அலவுடு. ஓகேவா, ஸோ அப்போ டேட்டு 19 to கண்ணப்பன் அக்கௌண்ட் எவ்வளோ ரிசீவ் பண்ணுறோம், 1975. ஸோ 25 rupees என்னது டிஸ்கவுண்ட். ஓகேவா, 25 rupees டிஸ்கவுண்ட். புரிஞ்சா, கண்ணப்பன்றது 2000 ரிசீவ் பண்ணுவோம். 2000க்கு பதிலாக நம்ம எவ்வளோ தான் ரிசீவ் பண்ணுறோம், 1975. ஸோ இப்போ 25 rupees டிஸ்கவுண்ட் அலோவ் பண்ணுறோம். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள் 20, ட்ரா ஏ கேஷ் rupees 3000 and buy a check by 5000 for personal use. ஓனர் வந்து அவரோட பர்சனல் யூஸுக்காக என்ன பண்ணுறாரு அப்படின்னா பேங்க் கேஷாக ஒரு 3000, செக்காக ஒரு 5000 வித்ட்ரா பண்ணுறாரு. ஓகேவா, டேட்டு 20. பர்சனல் யூஸ்னால என்ன வரும், பை drawings account cash 3000, check 5000, cash 3000, check 5000. Then last one, paid Vinod by check in full settlement of his account 2000. வினோத்துக்கு நம்ம பே பண்ணுறோம். ஓகேவா, எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணணும், 2000 rupees பே பண்ணோம். ஆனால் செக்காக எவ்வளோ தான் பே பண்ணுறோம், 1850. ஸோ இப்போ ரிமைனிங் 150 நம்மளுக்கு என்னது டிஸ்கவுண்ட். ஸோ டேட்டு 25 by வினோத் அக்கௌண்ட். எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணுறோம், எதாவது பே பண்ணுறப்ப செக்காக தானே பே பண்ணுறோம். எஸ், செக். ஸோ இப்போ பேங்க் காலத்தில் 1850, தென் 150 என்னது டிஸ்கவுண்ட். ஓகேவா, ஸோ இப்போ எல்லாம் ரெக்கார்ட் பண்ணிட்டோம். டோட்டல் பண்ணுறீங்க. ஸோ டோட்டல் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு டிஸ்கவுண்ட் காலத்தை டோட்டல் பண்ணிட்டு 125. ஸோ இங்கே எவ்வளவு 150. ஸோ நெக்ஸ்ட்டு கேஷ் காலத்தை டோட்டல் பண்ணுங்கள். டோட்டல் பண்ண ஆன்சர் எவ்வளோ வருது அப்படின்னா 30,125 கேஷ் காலம். தென் பேங்க் காலம் 42,150. So same amount 30,125, then 42,150. So minus panna 31st by
பேலன்ஸ் C by D carry down. ஸோ இதுக்கு டிஸ்கவுண்ட் காலத்துக்கு நம்ம பேலன்ஸ் பண்ண வேணாம், ஒன்லி எதுக்கு மட்டும் பண்ணால் போதும், கேஷ் காலம் அண்டு பேங்க் காலம். கேஷ் காலம் அண்ட் பேங்க் காலத்தை மைனஸ் பண்ணோம்னா கேஷ் காலத்தில் எவ்வளவு, இந்த அமௌண்ட்லேருந்து இங்கே கேஷில் இருக்கக்கூடிய அமௌண்ட்டை மைனஸ் பண்ணுறோம். ஸோ மைனஸ் பண்ணால் 9,225. ஸோ பேங்க் காலம் 26,800. ஓகே, 26,800. மார்ச்சோட க்ளோசிங் பேலன்ஸ், ஏப்ரலுக்கு ஓப்பனிங் பேலன்ஸ். ஸோ இப்போ ஏப்ரல் 1 2 பேலன்ஸ் B by D. ஸோ எவ்வளவு 9,225, then 26,800. ஓகே, ஸோ இதுதான் 3 காலம் கேஷ் புக்கு. அந்த இல்லுஸ்ட்ரேஷன்ஸ் நான் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன். நீங்கள் புக் பேக்கில் இருக்கக்கூடிய சம்ஸ் ஃபுல்லாக என்ன பண்ணிருங்க அப்படின்னா கம்ப்ளீட் பண்ணி பாருங்கள். ஒரு சில டிரான்சாக்ஷன்லாம் கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நான் என்ன பண்ணுங்க அப்படின்னா குரூப்பில் வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுங்கள், நான் ஆன்சர் கிளியர் பண்ணுறேன். ஓகே, உங்களோட டவுட்ஸ் ஃபுல்லாக என்ன பண்ணுறேன் கிளாரிஃபை பண்ணிக்கிறேன். ஸோ இந்த 3 காலம் கேஷ் புக்கு பொறுத்தளவில் சி அப்படிங்கிறது கான்ட்ரா என்ட்ரி அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன், அதை மைண்டில் வச்சுக்கோங்க. தென் பேங்க் டிரான்சாக்ஷனை ஃபுல்லாக நம்ம எங்கே எழுதணும் அப்படின்னா பேங்க் காலம், டெபிட் சைடு அண்ட் கிரெடிட் சைடு எழுதுறோம். ரிமைனிங் கேஷ் காலம் அண்ட் டிஸ்கவுண்ட் காலம் அப்படிங்கிறது 3 டபுள் காலம் கேஷ் புக் நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணுமோ அதே மாதிரி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஓகேவா, தேங்க்யூ.